நாச்சியார் திருமொழியில் இன்றைக்கி நம்ம 5ஆம் திருமொழி பார்க்க போகிறோம். அதில் குயிலை தூது விடுற ஆண்டாள். போன கூடிரு குடலையில் கூட அச்சேத்தனமாக இருந்தால் கூட அதுக்கிட்ட சொன்னான், கண்ணன் வந்தால் நீ ரெட்டையாக எங்களை கூடணும் அப்படின்லாம் சொன்னான். ஆனால் எதுவுமே நடக்கல. அதான் அச்சித்தாச்சே. ஸோ இப்போ என்ன பண்ணா, சரி பேசுகிற இதாக பார்த்து நம்ம தூது விடலாம்னு சொல்லிட்டு குயிலை தூது விடுறேன். அதில் இப்போ நம்ம இன்றைக்கி முதல் பாசனம் பார்க்கலாம். மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணிவண்ணன் மணிமுடிமைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கு இழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி புதுப்பினில் வாழும் குயிலே பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய். இதில் குயில்கிட்ட சொல்கிறா. குயில் எங்கே இருக்குனாக்க, புன்னை மரம், குறுக்கத்தி மரம், ஞாழல், செருந்தி, இந்த இதிலெல்லாம் நல்ல கூட்டமாக நிறைய சோலைகள் நிறைந்த இடத்துல வாழதான் அந்த குயில். அந்த குயில்கிட்ட சொல்கிறா, என்றைக்கும் அந்த புகழ் நிலைத்து நிற்கிற மாதவன் இருக்கானே, அதை பிராட்டியோடு சேர்ந்து இருப்பவர். அவர் எப்படிப்பட்டவர்? மாமணிவண்ணன், நீலவண்ணம் பொருந்தியவர். அப்புறம் நல்ல கிரீடம், மணிமுடி மைந்தன், கிரீடமெல்லாம் அணிஞ்சிருப்பார். அப்படிப்பட்டவர் வராததுனால, நான் வர சொல்லிட்டு இருந்தேன், வரல இல்லையா, அதனால என்னோட வளையல் இருக்கே, சங்குன்னா இங்கே வளையல், அந்த சங்கு வளையல் என்ன ஆச்சு, அப்படியே நழுவி விழுறது, அப்படியே விளைச்சி போயிட்டாலும். அது நழுவி விழுறதுக்கு அவர் தான் காரணம். அதனால் நீ என்ன பண்ணணும் குயிலே, நீ அவர் இங்கே விரைந்து வரும்படியாக நீ அவரோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லி அவர் விரைந்து இங்கே வர சொல்லணும். அவர் எப்படிப்பட்டவர்? என் பவளவாயன், அப்படிப்பட்ட பவள நிறம் கொண்ட அந்த வாயுடைய கண்ணனை இங்கு வர கூவ வேண்டும் அப்படின்னு குயிலை தூது விடுறார்.